மார்னிங் செம்மையா தூங்கிட்டு இருந்தேன். என் தங்கச்சிக்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஃபோன் எடுத்து என்னன்னு கேட்டால், என் காலேஜில் செமையாக மழை பெய்யுது, என்னை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. என் தங்கச்சி டயாலிசிஸ் படிக்கிறாங்க, இப்போ 4th இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் வேறு, அதை முடிச்சு தான் என்னை வந்து கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. அன்றைக்கி தான் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வேறு. எக்ஸாம் மதியானம் தான், பட் சென்டர் வந்து என் வீட்டிலேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போட்டாங்க. பொறுமையாக ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் கிளம்பலாம்னு நினச்சேன். பட் என் தங்கச்சி எனக்கு கால் பண்ணிட்டாங்க. என் தங்கச்சி மேலே எனக்கு வேறு பாசம் கொஞ்சம் அதிகமாக, அதனால் போயிட்டு வந்து ரிவைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை காலேஜில் பிக் பண்ணுறதுக்காக நம்ம ஹிட்லர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். காரில் ஏறினோடனே அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஒரு பாட்டை போட்டு தங்கச்சி காலேஜ் பார்த்து கிளம்பியாச்சு. பாட்டை கேட்டு வைப் பண்ணிட்டு தங்கச்சி காலேஜ் வந்தாச்சு. தங்கச்சியும் சூப்பராக பிக் பண்ணியாச்சு. ஸோ ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. காரில் ஏறினோடனே அண்ணன் தங்கச்சி சாங்ஸ் இல்லைனா இப்படி ஒரு சாங் போட்டு சூப்பராக வைப் பண்ணியாச்சு. சூப்பராக வைப் பண்ணிட்டு பாட்டு கேட்டு வீட்டை பார்த்து வந்துட்டு இருந்தோம். அம்மா எனக்கு கால் பண்ணி கொஞ்சம் கிராசரிஸ் வாங்கிட்டு சொன்னாங்க. அதையும் வாங்கிட்டு தங்கச்சியை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போயாச்சு சேஃபா. ஓகே கைஸ், நீங்களும் இதே மாதிரி உங்கள் சிப்ளிங்ஸ் கிட்ட அன்பாருங்க. நான் நினச்சிருந்தேன் என் தங்கச்சி கிட்ட எனக்கு எக்ஸாம் இருக்கு, நீ வெயிட் பண்ணி பஸ்ல வான்னு சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு அப்படி மனசு வராது சொல்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் சிப்ளிங்ஸ் கிட்ட அன்பாருங்க. உடனே நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்னப்பா சண்டையே போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சண்டை போடுவோம், எந்த அளவுக்கு சண்டை போடுறோமோ அந்த அளவுக்கு பாசமாகவும் இருப்போம். நான் என் ரியல் லைஃப்ல நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். என் அண்ணா கிட்ட பேசி 5 வருஷம் ஆகுது, என் அக்கா கிட்ட பேசுறதே இல்லை, பேசுறதே விட்டேன்னு. ஸோ அப்படிலாம் இருக்காதீங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாருங்க. முக்கியமாக ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இன்னும் அன்பா இருங்க. வாழ போறது ஒரு வாழ்க்கை தான். இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராச்சும் கூட உங்க சிப்ளிங்ஸ் கிட்ட கோவமா இருந்தாலோ பேசாம இருந்தாலோ உடனே போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பேசுங்க. ஸோ ஹாப்பியா வச்சுக்கோங்க அவங்கள. டாடா பை பை கைஸ், லவ் யூ ஆல். இன்னும் நல்ல வீடியோல சந்திக்கலாம்.